காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார். பார்க்கிறோம் ஆகாரை குறித்து பார்க்கிறோம். வேதத்திலே ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் ஆபிரகாமை நம்பியிருந்தார். இந்த ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டு விட்டார். இந்த ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஆமென். நான் நம்பின ஆபிரகாம் எனக்கு இல்லை, நான் நம்பின காரியங்கள் எனக்கு இல்லை, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று சொல்லி வனாந்தரத்திலே கலங்கி கொண்டிருந்தார். வனாந்தரத்திலே நன்றாக கவனிங்க, வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். எனக்கு யார் துணை? இது நாள் வரைக்கும் அவள் நம்பியது ஆபிரகாமை நம்பிக்கையாய் கொண்டிருந்தார், ஆபிரகாமை துணையாய் கொண்டிருந்தார். எந்த ஆபிரகாமை துணையாய் கொண்டிருந்தாலும், எந்த நம்பிக்கை அவர் துணையாய் கொண்டிருந்தாலும் அந்த நம்பிக்கை ஆகாரை கைவிட்டு போனது. ஆமென். அந்த துணை ஆகாரை கைவிட்டு போனது. இப்பொழுது அவள் கலங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவள் வனாந்தரத்திலே அவள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே என் தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 16:13. ஆதியாகமத்தின் புத்தகம் 16:13. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். ஹல்லேலூயா. இந்த ஆகார் நினைத்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு துணை யாரும் இல்லை, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என்று சொல்லி இந்த வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு துணை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆகாரை பார்த்து என் ஆண்டவர் கேட்டார், ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆமென். ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உன் அங்கலாய்ப்பை நான் கண்டேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆகாரோடு கூட பேசின தேவன் இந்த மே மாதத்தின் காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே எனக்கு துணை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாய் இருக்கிறது, என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாய் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போயிருந்தீங்க என்று சொன்னார். உங்களை உண்டாக்கிறவர், உன்னை உருவாக்கிறவர், உனக்கு துணை செய்கிறமான கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன். ஆமென். மறுபடியும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு என் தேவன் துணையாய் இருக்கிறார். ஆமென். பயந்தவர்களுக்கு எனக்கு துணையாய் இருக்கிறார், துணை இல்லாதவர்களுக்கு என் தேவன் துணையாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் அனாதையாய் இருக்கிறேன், எனக்கு குடும்பம் இருந்தும் நான் அனாதை, எனக்கு நண்பர்கள் இருந்தும் நான் அனாதை, உறவினர்கள் எனக்கு இருந்தும் அனாதை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். ஆமென். ஆகாரோடு கூட பேசின தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகார் சொன்னார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கின்ற தேவன், ஆமென், நீர் எனக்கு துணை செய்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயரிட்ட அந்த காலை வேளையிலே கூட நீங்களும் வருகிற நாட்களிலே சாட்சியாய் சொல்ல போறீங்க, என் ஆண்டவர் எனக்கு துணையாய் இருந்தார். ஆமென். பிரச்சனையின் மத்தியிலே என் ஆண்டவர் எனக்கு துணையாய் இருந்தார், கஷ்டத்தின் மத்தியிலே என் ஆண்டவர் எனக்கு துணையாய் இருந்தார். ஆமென். வேதனைப்படுகிற சூழ்நிலையிலே என் இயேசப்பா எனக்கு துணையாய் இருந்தார். ஆமென். அதிகாரம் ஒருவேளை சிலருக்கு துணையாய் இருக்கலாம், படிப்பு சில பேருக்கு துணையாய் இருக்கலாம், 4 பேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு தைரியம் வரலாம். எது இருந்தாலும் எது இல்லாவிட்டால் இயேசப்பா நமக்கு துணையாய் இருக்கிறது மிகப்பெரிய பெரிய காரியம். ஆமென். இந்த நாட்களில் கூட சில காரியங்களை பார்த்து நாம் சொல்கிறோம், ஏ அப்பா இவ்வளவு பெருசா இருக்கிறது, ஏ அப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, ஏசப்பா இவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு என்று சொல்லுவோம். ஆமே. ஆனால் ஏசப்பா உங்களுக்கு துணையா இருக்கும் போது நீங்க சொல்லிங்க, இவெல்லாம் ஒரு மனுஷனா, ஆமே, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா என்று சொல்லி சொல்லும்படி அளவுக்கு என் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பான். அதனால தான் தாவீது என்ன செய்தான், கோலியாத்தை எதிர்கொள்ளும் போது அவன் சொன்னான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே இவனை நான் எதிர்கொள்ள வருகிறேன். ஆமென். இயேசுவின் துணையோடு கூட, இயேசுவின் துணையோடு கூட இந்த கோலியாத்தை எதிர்கொள்ள நான் வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. சிங்கம் ஒரு நாள் வந்தது, ஆமென், நான் அதை கிழித்து போட்டேன். கரடி ஒரு நாள் வந்தது, என்ன அவர் எனக்கு துணையா இருந்தார், நான் கிழித்து போட்டேன். அதை விட பெரியவனா இந்த கோலியாத். அல்லேலூயா. என் இயேசப்பா எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். இந்த மே மாதத்துல கோலியாத் எனக்கு எதிராக வந்தால் என் அப்பன் இயேசு எனக்கு துணையா இருப்பான். ஆமென். மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் என் இயேசப்பா எனக்கு துணையா இருப்பான். எத்தனை சவால்கள் வந்தால் அத்தனை சவால்களையும் நான் எப்படி எதிர்கொள்வேன் என்று சொன்னால் இயேசுவின் துணையோடு கூட நான் எதிர்கொள்ள ஆமென் தயாராயிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, ஆமென், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆமென். தாவீது சொல்கிறார், ஆபத்து காலத்திலே ஏற்ற அனுகூலமான துணையாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
ஹalleluya. அனுகூலமான துணை. ஆமென். ஏற்ற காலத்திலே ஆமென். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம், இன்னைக்கு நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருப்போம். இப்போ எனக்கு யாராவது ஒரு துணையா இருக்காங்க. சில நேரத்தில் அப்ப யாரும் துணையா இருக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் வருவாங்க. ஹalleluya. நீங்க எத்தனை பேருக்கு அப்படி நடந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஹalleluya. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும்போது வந்து நின்று நமக்கு உதவி செய்வதற்கு, இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னா நின்று பேசுவதற்கு நமக்கு ஆள் இருக்காது. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தேவன் உங்களுக்கு நின்று பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் ஏசப்பா உங்களுக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. மனிதன் இன்னைக்கு பிரச்சனைனா அவன் நாளைக்கு வருவான். ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹalleluya. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆராதனை வீடு ஞாயிறு ஆராதனையிலே தேவன் எனக்கு துணையா இருந்தா, தேவன் எனக்கு உதவி செய்தா, தேவன் எனக்கு கிருபையா இருந்தா, தேவன் எனக்கு அனுகூலமான துணையா இருந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படியாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்துல வாசிங்க. யோசேப்புக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹalleluya. இந்த நாட்களில் கூட தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எதற்கு துணையாய் இருப்பார்? பயப்படும் போது தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். இந்த நாட்களில் கூட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு அப்பா துணையாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். யோசேப்புக்கு கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதம், யோசேப்புக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உங்களுடைய தலையின் மேல் வருவதாக, உங்களுடைய தலையின் மேலே வருவதாக. ஹalleluya. உங்களுடைய பிள்ளையின் தலையின் மேலே வருவதாக. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மே மாதத்துல ஆண்டவரே யோசேப்புக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் ஆண்டவரே மே மாதத்துல என் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக, மே மாதத்துல என் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக, இந்த மே மாதத்துல என் பிள்ளையின் மீது கடந்து வருவதாக, என் கணவன் மீது கடந்து வருவதாக, என் ஊழியத்தின் மீது கடந்து வருவதாக என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் என் தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். 24 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 49:24. ஆனால் யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது, பலத்தன. ஆமென். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமாய் மாறினான். ஆமென். யோசேப்பை தேவன் ஒரு மேய்ப்பனாய் மாறினாங்க. பாருங்க, யோசேப்பை தேவன் எப்படி செய்தார்? ஒரு மேய்ப்பனாய் தேவன் வைத்தார், ஒரு கண்மலையாய் தேவன் வைத்தார். ஹalleluya. ஒரு ஆசீர்வாதமான மகனாய் தேவன் வைத்தார். இந்த நாட்களில் கூட தேவன் உங்களை சில இடங்களிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு பொசிஷன்ல தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சில இடங்கள்ல வேலையில ஒரு பொசிஷன்ல தேவன் வைத்திருக்கலாம். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பது நீ நல்லா நினைச்சுக்கோங்க, இது உங்களுடைய படிப்பினால் வந்தது இல்லை. ஆமென். உங்களுடைய அதிகாரத்தினால் வந்ததில்லை, உங்களுக்கு யாரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணினால வந்ததில்லை, தேவனுடைய கிருபையினால் வந்தது. ஆமென். யோசேப்பை பாருங்க, யோசேப்பை தூக்கி குழியிலே தூக்கி போட்டார்கள். ஆமென். அவன் ஒன்றுமில்லாமல் போனான். ஆனால் அந்த யோசேப்பு இப்பொழுது இஸ்ரவேலின் கண்மலையும் மேய்ப்பனுமாய் என் தேவன் மாற்றினார். ஆமென். அதற்கு தேவன் நல்லா கவனிங்க, அதற்கு தேவன் யோசேப்புக்கு அவன் துணையா இருந்தார். ஹalleluya. நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீ எனக்கு இந்த பொசிஷனை கொடுப்பதற்காக நன்றி, இந்த ஒரு நிலையிலே தேவன் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இது என் படிப்பினால் வந்ததல்ல, ஆமென், என் திறமையினால் வந்ததல்ல, என் ஞானத்தினால் வந்ததல்ல, இது நீர் கொடுத்த உடைய கிருபை ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை சொல்லுங்க, தயவு செய்து பாருங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே எனக்கு கடைசி வரைக்கும் நிற்பதற்கு என் தேவன் எனக்கு துணை செய்கிறார். ஆமென். கொடுத்த கிருபைகள் ஆண்டவரே, தேவன் கொடுத்த கிருபைகள், தேவன் கொடுத்த நன்மைகள், தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த கணவன் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நிற்க வேண்டும். நீங்க பாருங்க, அநேக குடும்பங்கள்ல பாருங்க, ஆமென், திருமண நாளிலே சொல்றாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் என்று சொல்லி கைபிடித்து சொல்லுகிறார்கள். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கு துணையாக இருக்க முடியவில்லை. பிரச்சனை வரும்போது கணவன் மனைவிக்கு துணையாக இருக்க முடியவில்லை, மணவன் கணவிக்கு துணையாக இருக்க முடியவில்லை. அவன் ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை, மனைவி என்று சொல்லக்கூடிய கொடுத்த கிருபை, கணவன் என்று சொல்லி கொடுத்த கிருபை,
கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். அதை கொடுத்த கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் கடைசி வரைக்கும், ஆமென், தேவன் கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றும்படியாக, கடைசி வரைக்கும் இந்த பூமியிலே தேவன் நீங்கள் இருக்கும் வரைக்கும் அதை காப்பாற்றும்படியாக என் தேவன் உங்களுக்கு அவர் துணையாய் இருப்பார். ஆமென். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யோசேப்பே, என் தேவன் உன்னை அவன் மேற்பனும் கண்மலையாய் மாற்றினார். அல்லேலூயா. மேற்பனும் கண்மலை ராக்காய் மாற்றினார். ஆமென். அசைக்க முடியாத சக்தியாக ஏற்றிலே யோசேப்பை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும்படி யோசேப்புக்கு துணையாக இருந்தார். இந்த நாட்டில் கூட உங்களை அசைக்க முடியாத சக்தியார். ஆமென். எவராலும் அசைக்க முடியாத சக்தியார், சத்துருவாலும் தொட முடியாத சக்தியார் தேவன் இந்த நாட்டிலே அப்படி கிருபையை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுவரைக்கும் என் தேவன் உங்களுக்கு அவர் துணையாக இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஏன் யோசேப்புக்கு துணையாக இருக்க வேண்டும்? ஆமென். யோசேப்பே, எந்த நிலையில் தேவன் உன்னை வைத்தாரோ அந்த நிலையிலே கடைசி வரைக்கும் இருக்கும்படியாக யோசேப்புக்கு துணை என்ற தேவன் இந்த ஆராதனைகளில நமக்கும் கடைசி வரைக்கும் தேவன் இருக்க அவர் துணை நிற்கிறவராய். தேவன் உன் அடைக்கலமே,